இந்த கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது தாங்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது அல்லாஹ் அனுமதி கொடுத்ததின் பேரில் தான் அபிசீனியா ஹிஜ்ரத் போகிறாங்க. அது எங்கே வருதுன்னா 39 அத்தியாயத்தில் 10வது வசனம். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அபிசீனியா ஹிஜ்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பர்மிஷன் தராங்க. இம்மையில் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையில் தான் நன்மை தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி மிக விசாலமானது, நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படும் அப்படிங்கிற. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்குது, இந்த ஊர்லேயே இருந்துட்டு அடிவாக வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு குழு வந்து அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க. முதல்ல போனவங்க ஒரு 12 பேர் போகிறாங்க. முதல்ல ஒரு 12 ஆண்களும் 4 பெண்களும் போகிறாங்க. அதில் ஒரு 2 பேர் முக்கியமான ஆள் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு ஒன்று, ருகையர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய மகள். அவங்களும் ரசூலுல்லாஹுடைய மருமகனா உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்திலே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவங்களை பற்றி ஹதீஸ் வருது எதில் அப்படின்னா நபி அஹமதில் ஒரு ஹதீஸ் வருது, 1740வது ஹதீஸில் இது வருது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் இதுதான். இப்ராஹிம் நபி, அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேருக்கு அப்புறம் அல்லாவுடைய பாதையில் ஃபேமிலியாக போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த செய்தி வந்து முஸ்னத் அஹமதில் வந்து இந்த ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரஹீக்கில் 124வது பக்கம் 125வது பக்கத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அபிசீனியாவுக்கு போயிட்டார்ல, அவர் எப்படி மறுபடியும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணும்போது வந்தார்? புரியுதுங்களா? இல்லை, இங்கே என்னன்னா அதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த ரஹீக்கில் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அந்த இப்னு ஹிஷாமன் ஜாத்துல் மாது அந்த புக்குகளிலிருந்து எடுத்து அந்த சம்பவத்தை அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. 124 125 பக்கத்தில் ரஹீக்கில் அது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்காவில் ஒரு நாளைக்கு வந்து தொழுதுட்டு இருக்கும்போது அந்நஜும் அத்தியாயம் இருக்குல்ல, 53வது அத்தியாயம், அந்த அத்தியாயம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுத உடனே மக்கா காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் கடைசியாக அவங்க உட்காந்து அதை கேட்டே இருக்காங்க. அதாவது நஜ்மு சூராவை வந்து கேட்டே இருக்காங்க. ரொம்ப இனிமையாக இருக்கும். அது ஒரு அந்த அடுக்குமொழி மாதிரி அது போகும். அது கடைசியாக அது எண்ட் ஆகும்போது சஜிதாவுடைய வசனம் வரும்போது சஜிதா செய்யும்போது ரசூலா கூட சேர்ந்து இவங்களும் அவங்கள அறியாமல், அதாவது அந்த ஆர்டருக்கு, அதாவது அந்த மயங்கி போய் இந்த குரானில் சஜிதா செய்ய சொல்லி எல்லாம் கட்டளை இடுறாங்க. அந்த வசனம் வந்தோடனே இவங்களும் சேர்ந்து சஜிதா செஞ்சிடறாங்க. இது வந்து ஆயிருக்கு, ஊர் பூரா சென்சேஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ரசூல்லா வந்து குரானை படித்தா காதில் அடைச்சிக்கணும், சத்தம் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அபூலஹப் வந்து எங்கே போனாலும் அவன் காதில் வந்து பஞ்சு இருக்கும். ரசூல்லாவை துரத்திட்டே போகும்போது அவனுடைய காதில் வந்து பஞ்சு இருக்கும். ஏன்னா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது குரானை கேட்டாங்க அப்படின்னா. அப்போ அதுக்காகவே நாம் வந்து அரபி கற்றுக்கணும். அப்படி என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாமெல்லாம் அரபி கற்றுக்கணும். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்காமலே இருக்குது. நம்ம ரொம்ப அதில் ஒரு கவனக்குறைவாக இருக்கிறோம். அதில் என்ன ஆயிடுது, இது செய்தி வந்த உடனே என்ன ஆயிடுது, மக்கால் இருக்கிறவங்க எல்லோரும் சஜ்ஜா செஞ்சிட்டாங்களாம்மா அப்படின்னோடனே அந்த செய்தி வந்து வேகமாக பரவி அபிசீனியா வரைக்கும் போயிடுது. அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. இந்த தவறான தகவல் மூலமாக என்ன ஆயிடுது, உஸ்மான் ரலியல்லாஹு மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் 2வது அவங்க ஹிஜ்ரத்து போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே அவங்க தங்கிக்கிறாங்க. இந்த 2வது ஹிஜ்ரத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் 2வது ஒரு பேட்ச் வந்து அனுப்புகிறாங்க. அந்த டைமில் எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா 83 ஆண்கள், புரியுதா? அப்புறம் 18 அல்லது 19 பெண்கள் வந்து ஹிஜ்ரத்து போகிறாங்க. இது 2வதாக ஒரு கட்டம் நடக்குது. இதில் ஹிஜ்ரத்தில் போகிற முக்கியமான ஆளுகை யார் அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு யாருன்னா அலி ரலியல்லாஹுடைய அண்ணன், அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். இவரும் ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமானவங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத்தில் உள்ளவங்க தான். இவரும் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க தான். ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. அது வந்து அவர் பல பேர்கள் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து அல்லாஹ் வந்து நிறைய செல்ல பேர் வச்சு கூப்பிட்றான் அவர்னு சொல்லிட்டு 2-3 பேரை சொல்கிறாங்க. அது கூட ஒரு ஹதீஸில் வருது. அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு வந்து அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு 2 ரெக்கை நம்ம கொடுக்கப்பட்டுருச்சு சொர்க்கத்தில். அவர் வந்து மோத்தா போர் இருக்கு இல்லையா, அப்போ தான் வருவார். அந்த அபிசீனியாவிலேருந்து ரசூல்லா வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க மதீனாவில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த அகல் போர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவர் வர்றாரு. யார்? ஜாஃபர் ரலியல்லாஹு. வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வந்து மோத்தா போர் நடக்கும். அந்த மோத்தா போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை அனுப்பிடுவாங்க.
போனவுடனே இவர் கொல்லப்பட்டுருவார். நபிசுல்லாசலம் தேம்பி தேம்பி அழுத மரணங்களில் இவரும் ஒருத்தர். இவர் முக்கியமான ஆள். இவர் வந்து அதே மாதிரி அபிசீனியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசுவாங்க தெரியுமா, அதுலேயும் வந்து இவர் தான் நின்று பேசுவார். அப்போ தெரிஞ்சிடும் ஆள் எவ்வளோ வெயிட்டான ஆள் அப்படிங்கிறது. சாதாரண ஆள் இவர் கிடையாது. ஜாஃபர் அலியானும் இவரும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஆள். அலி அலியானும் எப்படியோ அதே மாதிரியான ஆள் தான், சீக்கிரம் செத்துட்டாங்க. அதனால் வந்து அவருடைய பெரிய ஒரு வரலாறு எதுவுமே நமக்கு கிடைக்காம போச்சு. இருந்த காலகட்டமும் அபிசீனியாலே இவங்களுடைய வாழ்க்கை கடந்துருச்சு. அதனால் பத்ரு உஹதுல எல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு வந்து நம்ம பார்க்க முடியறதில்ல. இது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க.